ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய சொல்லலாம். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்யுது எப்படி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசி 3 கப்பு ஊற வச்சுக்கணும். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அளவு. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கல்பாசி, 3 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு பிரியாணி இலை ஒரு 2 போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் வதக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், பட்டை, லவங்கம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அது ஸ்மெல்லு போயிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது அது ஆயில் வெளியே வரும். அந்த ஆயில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், தக்காளி ஆஞ்சி வச்சுருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தக்காளி போட்டு அந்த தக்காளியும் நல்லா ஒரு 2 வதக்கிட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தக்காளி போட்டு நம்ம போட்ட தக்காளி வதங்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணணும், மஞ்சாத்தூள், கல் உப்பு போட்டு வதக்கணும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கல் உப்பும் மஞ்சாத்தூளும் ஆட் பண்ணுவோம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ போட்டோம்னா நல்லா வதக்கி விட்டுட்டு அதுவும் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மசாலா கிரேவி போல் வரும். அது போல் நல்லா வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், அது போல் வந்ததும் நல்லா ஆயில் தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வைக்கலாம், ஆச்சி மிளகாத்தூள், அது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் ஃப்ரெஷ். நல்லா அது வதக்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நான் அரைச்சி வச்சுக்கணும். அந்த இஞ்சி பூண்டும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி நல்லா கெட்டியாக வரும். அப்போ ஆயில் கூட மேலே திரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது போல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வேணுமானா யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு டேஸ்ட்டாக அது நல்லா வரும். அது வந்ததுக்கப்புறம் எண்ணெய் திரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கன் நம்ம முன்னாடியே 1/2 kg சிக்கனுக்கு கொஞ்சம் மஞ்சாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் அதுலேயும் ஒன்று போடலாம். அப்படியே மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு 1/2 hour நல்லா மேக்னேட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வச்சு சிக்கன் எடுத்து அதில் போட்டுட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணி அதில் இருக்கிற வாட்டரெல்லாம் வெளியே நல்லா தட்டு போட்டு நல்லா மூடி ஃப்ரை பண்ணுங்க. வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இது கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி அரிசி இருக்குல்ல அந்த பாஸ்மதி அரிசி அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாஸ்மதி அரிசிலையும் வாட்டர் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா அரிசி கலந்து விட்டுட்டு நம்ம முன்னாடியே ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் இது நல்லா அரிசி ட்ரை ஆகிடுச்சுல, அந்த வாட்டர் ஊற்றி ஒரு 5 minutes இல்லை 7 minutes நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா அது மேலே நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இதாகிட்டு போயிடும். ஒரு தோசைக்கல் அடுப்பு மேலே வச்சு கேஸ் மேலே வச்சு அது மேலே அந்த குண்டான் வச்சு நல்லா ரைஸ் மொத்தம் ட்ரை ஆகிட்டு போயிடும். கொஞ்சமாக வாட்டர் இருக்கும்போது கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 lemon, நெய் எல்லாம் மேலே போட்டுட்டு டம் போடுறதுக்கு தட்டு மூடி தம் போட்டு ஒரு 20 minutes இல்லை 25 minutes வச்சு மூடி திறந்து சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோ வேணுமான என் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்சது. ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் பிரியாணி செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.